ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனோ ஜெமிகா டேஸ்டி சமையல். இன்றைக்கி நம்ம ராகி இட்லி தோசைக்கு மாவு எப்படி ஆட்டுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 3 டம்ளர் ராகி எடுத்துருக்கேன். அதான் ராகியை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து அதே டம்ளரில் 1 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. இப்போ அதே டம்ளரில் 1 டம்ளர் உளுந்து எடுத்துக்கோங்க. நல்லா பொங்கி வர உளுந்தாக இருந்தால் 3/4 டம்ளர் எடுத்துக்கோங்க. இல்லை உளுந்து பொங்காது அப்படின்னா நல்லா 1 டம்ளர் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. அந்த வெந்தயத்தை உளுந்தோடே போட்டு ஊற வச்சிடலாம். இப்போ இந்த உளுந்தையும் இதை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. இந்த அரிசி ராகியும் க்ளீன் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 மணி நேரம் ஊற விட்டுருங்க. உளுந்து 3 மணி நேரம் ஊறணும், அரிசி 5 மணி நேரம் ஊறணும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு உளுந்து நல்லா ஊறிடுச்சு, 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை நம்ம நல்லா இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கிரைண்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க. லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாம். நிறையா தண்ணி ஊற்றிடக்கூடாது, லைட்டாக தண்ணி தெளித்து அரைக்கணும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு உளுந்து நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது, மாவாகிக்கிட்டு இருக்குது. இந்த உளுந்து மாவு எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்கணும். இப்படி கையில் எடுத்து நம்ம போட்டோம் அப்படின்னா பந்து மாதிரி கீழே உழுகணும், அந்த அளவுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் நம்மளுக்கு உளுந்து மாவு நல்லா ஓடிடுச்சுன்னு அர்த்தம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு உளுந்து மாவு ஓடிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம இப்போ உளுந்து அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம ஊற வச்சுருக்க அரிசி ராகியை அரை கிரைண்டரில் இப்போ அரைச்சிக்கலாம். இதுக்கு லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. நம்ம இதில் தோசையும் ஊற்றுறனால கொஞ்சம் குறுன பதமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். கொஞ்சம் லைட்டாக திட்டாக இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் தோசைக்கு நல்லாயிருக்கும். இப்போ முக்கால்வாசி ஓடிடுச்சு. இப்போ நம்ம இதில் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதோடய நம்ம உப்பு போட்டு அரைக்கிறனால சீக்கிரம் நம்மளுக்கு பொங்கி வந்துடும். பாருங்கள், மாவு இந்த மாதிரி நல்லா ஓடிட்டுருக்கு. முக்காப்பதம் வந்துருச்சு. இது ஒரு 5 நிமிஷம் ஓடட்டும். இப்போ நம்ம நல்லா ஓடிடுச்சு பாருங்கள். இந்த பக்குவத்தில் இருக்கணும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நம்ம உளுந்து மாவு ராகி மாவு ரெண்டையுமே அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் உளுந்தும் ராகி நல்லா மிக்ஸாக இருக்கணும். அப்போ தான் நல்லா இட்லி பொங்கி வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்து இது ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சுருங்க. பாருங்கள், மாவு நம்மளுக்கு நல்லா 8 மணி நேரம் புளிச்சு நல்லா பொங்கி வந்திருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம இதை அப்படியே இட்லி ஊற்றிக்கலாம். இட்லி ஊற்றுறப்ப இதை அடித்து கிளறாமல் இப்படி மேலால் எடுத்து ஊற்றணும். அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், இப்போ நம்ம இட்லிக்கு ஊற்றியாச்சு. இதுக்கு இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டு ஊற்றுங்க. அப்போ தான் நம்மளுக்கு இட்லி சாஃப்டாக கிடைக்கும், நட்டி கல் மாதிரி இருக்கும். பாருங்கள், இங்கிட்டு நம்ம தோசையும் அந்த மாவில் ஊற்றிருக்கோம். இட்லி ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு இட்லியும் ரெடி ஆயிடுச்சு, தோசையும் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சத்தானது கூட. கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த ராகி இட்லி தோசைக்கு நல்லா காரமாக சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ தான் எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஜெனோ ஜெமிகா டேஸ்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.